என்ன மலே எங்க வாராய்? நான் மச்சான் காசு எடுத்துட்டு வாரேன். கணக்க காஜி எங்க என்னடா என்ன ராஜாக்கு கல்யாணம். அப்ப வலிமாக்கு காசு நம்மட பசிலாங்கல் தான் கோய்க்கு. நம்மட பசிலாங்கல். அப்ப அவரு காசு கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுக்கமாட்டோடு காசு ஒரு 1.5 எடுத்துட்டு வார். 1.5 கடும் காசு. அப்ப என்ன வரடா? கோலண்டு ஒரு வாரம். சரி சரி. அப்ப என்ன வாரா? ஹலோ. ஓ நான் என்ன வாரேன். நான் வந்துட்டேன். சரியா போமாப்ப. இந்த இது சாவு என்ன மெச் பார்த்தா காலையில மெஜ்வாக்கல நான் எனக்கு இந்த ட்ரிப் போற இதை பத்தி கடும் இதாரி காசு இல்ல என்னடா செய்யணும் யோசிச்சுட்டு கிடக்கேன். எனக்கு சிக்கலா தன்னைக்கு இல்ல இல்ல இங்க கேசு கேளு. அது நிக்காண்டு பாருங்க. அது நிக்காண்டு பாருங்க கொஞ்சம் என்ன செய்யறேன். அப்படி எடுங்க என்ன இப்பன்றல நான் அதுல பாதி தருவேன் எல்லாருக்கும் காரமாயி தருவேன். இப்ப நான் 3 பேரும் தானே வந்து குறைக்கின 3 பேரும் தானே 3 பேருக்கு மேத்த மாதிரி தான் இந்த விஷயத்தை செய்யும். இது பெரிய ஒரு தொகைய மாதிரி இருக்கு. இன்னைக்கு நின்று என்னப்படா நம்ம சரியானே நாம இது கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு அங்கால போவோம். அங்கால வச்சு பாப்போம். அங்கால வச்சு பாப்போம். அப்ப அப்படியே போவோமே. கமராவும் இல்லையே. கமராவும் இல்லையே பாரு ஏரியாவுல கமராவும் இல்லையா? இதான் சான்ஸா நம்ம போவோமா? என்ன நம்ம அங்கால போய் ஒண்ணும் சரியா? சரி நம்ம அங்க உதரம் பாக்கலையே எதுக்கும் அங்கால போய் எதுக்கும் பாரு. அது நம்ம குறைக்கிறது கண்டு தெரியா பாத்துக்கிட்டு டக்குன்னு ஓடி வாங்க. இது பெரிய அமௌண்ட். இவரையும் சேர்க்கிறா இவர்கிட்ட நாம செல்வோம். நம்ம தெரிஞ்ச கூட்டாளியில காசு இவரை கலட்டிட்டு ஓடும். இந்த காசை நம்ம 2 பேரும் புடிச்சு எடுப்போம். எடுத்து நம்மளுக்கு ஒரு பண்ண அரைக்கணும். எடுத்து என்ன செல்வோம் இவர்கிட்ட கலட்டி தெரியும் சொல்லி நாம 2 பேரும் காசை புடிச்சு எடுப்போம். உத்தரம் இல்லையா? உத்தரம் இல்லையே நம்மள உத்தரம் பாக்கலையே. என்னண்டா இந்த காஜி புரியால் நமக்கு தெரிஞ்சால் நாங்க அதை கொடுப்போம். நாம உங்களுக்கு தருவோம். அதை நான் 3 பேரும் தான் புரிச்சு எடுப்போம். கூட்டாளி அப்ப நாம அதை கையோட குடுக்குறோம். நம்ம அதை குடுப்போம் நாங்க பாக்கோம் சரியா? நானா எதுக்கும் அவரோட வீட்டை போய் கொடுத்துருவோம். நீங்க அப்ப போறீங்களா? அப்ப நீங்க போங்க. நாங்க கொடுத்து போட்டு வரோம். சரி இல்லையா? நீங்க சந்திப்போம். இது நாங்க எடுக்க மாட்டோம். இது நாங்க எடுக்க மாட்டோம். நம்ம எப்படி சரியா கொடுப்போம். கலட்டி அனுப்பிவிட்டோம். நாம இந்த காசு 2 பேரும் புடிச்செடுக்கிறா இல்லாட்டி அந்த என்ன ஃபன் பண்ணுவோமா? உங்களுக்கு ஒண்ணும் பழங்குறியா? நேரம் காலம் தெரியாம இது பண்ணீங்களே. இந்த டைம் நாம அந்த பொடியன்னைக்கு அந்த பார்த்தவன் என்ன சொல்லிக்கேன் தெரியுமா? இது புரிய ஆள் எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட கொடுக்க போறேன் சொல்லிக்கேன். அவர் என்னத்தை நிலைமை தெரியும் தானே விஷயத்த நம்ம அங்கால போய் எண்ணி பாப்போம் சரியா? இன்னும் நம்ம போவோம். என்ன வைங்க ஒளிச்சு சாமான ஏரியா என்னண்டா விளங்குதானே என்னண்டா ஒளிவு மறைவு சாமன் இல்ல புறக்கினத்தை என்ன செய்வோம் எண்ணுவோம் சரியா? எண்ணுவோம். எவ்வளவு இருக்கணும் மோல் பாருங்க. எவ்வளவு இருக்கு? 50 இருக்கு. 50 இருக்கு. என்னண்டா இந்த டைம் அப்படின்னா அந்த காசு நாம சின்ன அந்த ட்ரிப் பண்ணி சொன்னது அதுக்கு 40,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு இந்த ட்ரிப்பை கொண்டாடுறா இல்ல என்ன செய்யற? நீ 1 லட்சம் காய தாங்கல இல்ல அப்படி செய்ய. நீங்க எடுத்த உடனே 1 லட்சம் உங்களுக்கு கேட்டா என்ன கணக்கு? ஒரு லொஜிக் கொண்டு வேணும். எனக்கு ஒன்று தாங்க. அதே மாதிரி அப்ப நான் நம்பர் எடுக்கிறா இல்ல இதெல்லாம் தேவையில்ல. அவனுக்கு மஜ்ஜன ஒரு அழிக்கான் அவன்கிட்ட கேட்போம். எல்லாரும் கூட்டி அலட்டி கொள்ளாம ஒன்றை தந்து ஒரு வேலையை முடியும். நான் அவன் ட்ரிப் போறதுக்கு இருந்து அவனோட தானே அப்போ ஒன்றோட நான் படத்தை முடிப்போம். நீங்க ஒன்று இல்ல நான் அவனை கால் பண்ணி கொஞ்சம் மீறிங்க அவனை கால் பண்ண அவனுக்கு அடிச்சு இருக்காங்க. நாளைக்கு நாம எடுத்து நம்ம அதுல ஒரு ஆளை கலட்டி விட்டு நாம 2 பேர் ஆக்கள் ரகசியம் அந்த வேலையை முடிக்காம
நீங்க அதை பத்தி அலட்டி கொள்ளாம இது பாருங்க கொண்டு தாங்க நீங்க காய தாங்க அது நான் கோல் எடுக்கும் கொஞ்சம் மீறிங்க அங்க இருந்து ஆட்கள் கொஞ்சம் பொறுங்கல நீங்க ஷாதி ஆளப்பா ஷாதி ஒண்ணு விளங்குறீங்க எனக்கு இதில் தான் பாரு நீங்க உங்களோட நான் சேர்றேன் இல்ல இதுக்கிட்ட உங்களோட சேர்றது இல்ல உங்களுக்கு வழங்குற இல்லையா விளங்காது உங்களுக்கு வழங்குற இல்லையா நீங்க முதல் உண்டை தாங்க இதே நாங்க உங்களோட காசு இல்ல நான் தான் புறக்கினேன் நான் கூட வந்தானே இந்த காட்சிக்கு 50 நீங்க 1,50,000 இருக்கேன்னு நீங்க எல்லாத்தையும் கேட்கல நான் தான் புறக்கினேன் சரி நீங்க முதல் தாங்க நீங்க உண்டை தாங்க உங்களுக்கு இது நம்ம உங்களோட இதுக்கு போற எனக்கு எந்த இதுவும் தொடர்பும் இல்ல காசு புறக்கின ஆசையானப்பா நான் தானே முதல் புறக்கினேன் உங்களுக்கு என்ன விளங்குதா என்னையும் நீங்க உண்டை தாங்க அவனுக்கு கோல் எடுக்கும் கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க நான் அவனுக்கு கோல் எடுக்கேன் கொஞ்சம் பொறுங்க கோல் எடுக்குங்க அப்படியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியா ஹலோ ஓ நான் நௌஷத் மச்சான் தான் கைகே எங்க இருக்கியா மச்சான் அவனுக்கு இந்த டைம்ல அடிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் இருங்க நீங்க ஒரு ஷாய் பொறுப்பான ஆளா தான் இருக்கீங்க சும்மா இருங்கல ராசியம் அந்த கேஸ முடிக்கிறது சும்மா இருங்க கொஞ்சம் போங்க இந்த இது காசு ஒரு 1.5 லட்சம் புறக்கி இருக்கோம் இங்க உடனே வாங்க சரியா ஏனிக்கு நிக்கும் நாங்க நாம இதுகள் புரிப்போம் அந்த இடத்துல அன்னைக்கு நீங்க வாங்க கொஞ்சம் பொறுங்களாப்பா கொஞ்சம் பொறுங்க நாம உழைச்ச காசா இது புறக்கின காசியானு கொடுத்து நீங்க கனாட்டு படுத்த பிறகு சரியா கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க உங்களுக்கு பொறுமைங்கிறதே சாத என்ன பிரச்சனை இல்ல அது நான் சொல்ல எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்க கேளுங்க எல்லாத்தையும் நாம எஞ்சி பாருங்க எல்லாத்தையும் முஸ்கிலாக இல்ல கொஞ்சம் மீறிங்க நீங்க பொறுக்கே இல்லையா அக்கூர் நீங்க ஒரு விஷயத்துக்கு எல்லாம் ரகசியமா எல்லாத்தையும் முடிச்சுடாம நீங்க சும்மா ஹோல்ட் பண்ணி என்ன ஒன்று கேட்கல நியாயம் இருக்கும் எல்லாம் வெளிப்படுத்த வந்திருக்கேன் என்ன என்னன்னு சொன்னா அத காசி ஒரு வேங்காடியே நான் செல்லத்தானே நாங்க என்ன செஞ்சாலும் நம்ம 2 பேருக்குள்ள தெரியும் இல்ல நாங்க நமக்குள்ள ஒளிவு மறைவு இல்லைன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா அந்த விஷயம் அதுல இருக்கக்குள்ள காலையில நான் ஒரு காலையில என்ன கொஞ்சத்துக்கு முதல் 12 மணி ஆகலையே காசு ஒரு பேசோட நாங்க குறைக்கணும் 1,50,000 காசு குறைக்கினேன் என்ன செய்வோம் நாம என்ன செய்வோம் சரி இப்ப மஞ்சனன் காசு பொறிக்கிறீங்க சரி நம்ம இப்ப ஒரு பெருநாள் போற பாடு மீறி சரியே காசி நம்ம பிறக்குன காசி நல்லவனா கஷ்டப்பட்டவனா எவன் சரியா காசி பேசோடாம பிறக்கிறீங்க நம்ம பாப்போம் யாரா காசி காசிக்காரன் காசிக்காரன் நம்ம பிரிப்போம் இதுக்குதான் நான் கால் பண்ணி எடுக்கணும் எடுக்கிறல்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களோட கதையை கேட்கவில்லை நீங்க கொஞ்சம் பாருங்க நீங்க எப்படி சொல்றீங்களா நம்ம தொடர்ந்து பாப்போமே நம்ம காசிக்காரன் என்ன நம்ம பேர் இந்த ட்ரிப்போட அடிப்போம் கஷ்டப்பட்டவனா கொண்டே கொடுப்போமே நம்ம என்னத்துக்கு நம்ம பாப்போமே நீதி கிடைக்கும் இல்ல நீங்க ஒன்று கேட்க அப்படி வந்த பிரச்சனை நீங்க சரி பாப்போம் எடுங்க கூப்பிட்டதுக்கு நீங்க எடுங்கல நமக்கு என்ன அவசரம் ஆள தெரியுமா உங்களுக்கு வாப்பா நான் நிக்கல காலையில காசு எடுத்துட்டு போனேன் காலையில காசு எடுத்துக்கிட்டு போனேன் தாத்தாட கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்குரிய காசம் கஷ்டப்பட்டவன் பாவம் நம்ம கொண்டே கொடுப்போம் அல்ல நமக்கு வேறொரு பக்கத்தால தருவான்டா பாப்பா சரியான டைம்ல எப்படி ஓடி ஆடி எடுத்துக்குவானுங்க இதே நம்ம தங்கச்சிக்கு இல்ல ராத்தாக்கு ஒரு கல்யாணம் மறக்கல இப்ப காசு கொடுக்கணும் என்ன செய்ய போறேன் பாவம் தானே நமக்கும் ஒரு மனசாட்சி வேணும் தானே உங்கள்ட்ட சொன்னேன் அவரை கூப்பிடுறேன் சரி 2 பேரும் சண்டை விட்டு முதல்ல இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நீங்க மரமண்ணாங்காட்டி ஒன்று கேட்டா எப்படிப்பா புறக்கின 1.5 இல்ல ஒன்றை கேட்டா எப்படி செய்யறேன் நான் ஒரு சேவை அதுக்காக தங்கட்டேன் சரி நான் கூட சேவைக்கு தானே நீங்க பாருங்க எல்பாடு இதே சேவை தானே அவனுக்கு மிரிக்கும் கல்யாண தேவை தானே அவனும் கஷ்டப்பட்டு செய்வோம் நாம அதுதானே ஒருத்தரையும் கூப்பிடுவோம் ராசியமா கேட்க முடியும் தம்பி மஞ்சள் செல்ல மாதிரி கேட்போம் எப்படி தெரியும் மஞ்சள் இந்த காசிக்குரிய ஆளை கூப்பிடுவோம் அவரு இந்த காசை நாங்க புறக்கிட்டோம் நாங்க எப்படி எங்களுக்கு ஒரு தேவை இருந்துட்டு இந்த காசை கொடுப்போம் நாம 3 பேரும் போய் என்ன நம்பர்ல நீங்க எடுக்கிறேன்டா எடுப்போம் 3 படத்தை புடிச்சு எடுப்போம் நீங்க என்ன நம்ம குடுப்போம் அல்லாஹ் நமக்கு தருவான் தானப்பா இந்த 1.5 லட்சம் காசை வச்சு நாம ஒண்ணும் செய்யல அது நமக்கு அல்லாஹ் தருவான் இதை கொடுத்தோம்டா நமக்கு அல்லாஹ் தருவான் இதை நாம கொடுப்போம் நாம கொடுப்போம் இதை நீங்க என்ன மனசு வச்சா தான் கொடுக்குறோம் இல்லாட்டி இன்னும் அது செய்யறேன்டா செஞ்சு போறோம் என்ன செய்வோம் கல்யாணத்துக்கு நான் நிக்கல கண்ணுக்கு முன்னுக்கு எடுத்துட்டு போன ராத்திர சாப்பாட்டு கொடுக்குறோம் என்ன கொடுப்போமா என்ன நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கலாம் பாக்கு முடிவுக்கு வாங்க என்ன குறைக்கின காசு நமக்குரியது இல்லை நம்ம கொடுப்போம்
என்ன செய்யுங்க சரியான முறை இது முறைப்படி செல்லுங்கள நீங்க என்ன செய்யுங்க அப்ப குடுப்பமா இப்ப என்ன செய்யுங்க உங்களோட விருப்பம் நாம என்ன என்ன நீங்க அந்த பொடிய அந்த கோல் எடுக்கும் நான் தான் புறக்கிறேன் செல்லும் நீங்க சொல்லி உங்களையாவது இந்த விஷயத்துல நான் நல்லவன் ஆக்குறேனே அப்பா என்ன நான் எடுக்கையும் இல்லை விஷயம் இல்லை நீங்க சொல்லுங்க நான் உங்களோட சும்மா வந்து நிக்கேன் நீங்க அப்ப குடுப்பமா இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே இல்ல செல்லுங்க நல்லா நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க நீங்க கொடுங்க சரி அப்ப அவனுக்கு கோல் எடுப்போமா நம்ம கோல் எடுப்போம் எங்க மஜினேன் ஓ மெங்க நிக்காய் இந்த காசு என்ன மிஸ் ஆனா உண்டு அந்த காசி நான் நம்மட பிள்ளைகள் 2 ஒரு ஆக்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கானுங்க சரியே நீ வா நான் வாங்கி தரேன் அந்த காசு சரியே நான் பேசி ஆக்களை வச்சிருக்கேன் நீ வா சரியான அடையாளம் சொல்லணும் சரி சரியான அடையாளம் சொல்லணும் நம்ம சரி நீ வா நான் பேசி வாங்கி தரேன் சரியே நம்மட பிள்ளைகள் தான் 2 ஒரு எடுத்திருக்கானுங்க அப்ப நமக்கு தான் கோல் பண்ணானு முதல்ல அதான் நான் வா நீ வேமா வா எடுக்கல நாங்க புறக்கினேனே எங்களை சரி நான் இப்ப எடுக்கல நான் அளவெடுத்தேன் நீ என்னமா நீ கதைக்கிறாரு எவ்வளவு நாள் பழகின வளர்க்கறதுக்கு நான் கதைச்சு விட்டேன் உங்களோட பாணியில சொல்லிட்டு எனக்கு கவலமாய் வந்திருக்கேன் எடுத்திருக்காண்டா நான் புறக்கினதே சரி நீ வேமா வா சரி நீ கொலராம வாடா வாப்பா காசு கிடைச்சிட்டு தானே வாடா வாப்பா நீ முதல் சரியா சரியா பாடா நாம் என்ன ஏரியா இவன் சும்மா சொல்றான் என்ன ஏரியா மனுஷன் மட்டும் இருக்கிற பிரச்சனை என்னடா என்னடா கோல் எடுத்த வரையலாடா உனக்கு வரையலாண்டா நான் நீ சும்மா என்ன ஏரியா நீ நினைக்கிற மாதிரி இல்ல காசு எடுத்தவனால எமதர்மனுக்கு மேலடோ யாருடா அடுத்து நம்மட பக்குரும் நௌஷத் மூசபாய் அவனுட்டு போய் நான் கதைச்சி ஆக்கல வச்சிருக்கேன் சரியே தெருவானிலடா நான் சொல்லியிருக்கேன் தாத்தர கல்யாணத்தை காசு சாப்பாட்டுக்கு வீசுறதுக்கு கொடுத்து எல்லாம் பேசி தான் வச்சிருக்கேன் சரியே 2 வரையும் குண்டை வச்சு போட்டு தான் வந்திருக்கேன் சின்ன செலவு வந்தாலும் பிரச்சனை இல்ல ஒரு 5000 குறுக்க வந்தாலும் பிரச்சனை இல்ல காசு காசு அவசரப்படப்பட சரியே நான் கதைச்சு வாங்கி தரேன் அவசரப்படப்படா என்ன இப்ப காசு கொடுக்குறான் இந்த காசை கொடுக்க தம்பி காசு காணது உண்மைனா உங்க ஏடிஎம்ல இருந்துட்டு வெளியாகி கோல் வரக்குள்ள பேசிக்க வச்சேன் நீ ஞாபகம் வீட்டு காசு பார்த்தா காசு இந்த பேர்ஸ் உங்களானா ஓ இது ரெண்டு ஐடென்டி இருக்குமா அதுக்குள்ள பாருங்க சரி காசு எவ்வளவு சரியா சொல்லுங்க காசு அதுல சரியா 1.5 காசு இருக்கு அதுல சரியா தான் சொல்றான் என்ன செய்ய கொடுக்குறான் இல்ல லைன் எடுப்புமா இப்படி நமக்கு ஒரு தொகை இல்ல அது இல்ல நமக்கு ஒரு தொகை தந்து ஓட்டு அது பிரச்சனை இல்லை நீங்க எவ்வளவு எடுங்க இந்த காசு ராத்திர கல்யாணத்துக்கு சும்மா கொஞ்சம் சும்மா நான் பேசிட்டு இருக்கேன் சரி பேசிட்டு இருக்கேன் சரியா நீங்க ஓகேயா நீங்க விடுங்க நான் 5000 வாங்கி தரேன் என்ன 5000 வேண்டா என்ன வாங்கி தரேன் என்ன நாம விட மெனக்கட்டிட்டான் நீ நம்மள புள்ளண்டதான் இந்த காசு யாரா என்னன்னே தெரியும் முன்ன பத்தி சின்ன வயசுல படிச்சுட்டு வாரு சரி காணுமா 5 காணுமா கல்யாணம் ஞாபகம் அவ குடுப்பமா இப்ப ஒழும்புங்கள நீங்கப்பா சிரிச்ச முகத்தோட ஞாபகம் இந்த தம்பி இதுல நாங்க 2 பேரும் நானும் அவரும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறல என்ன ஆமா ஒருத்தர் ஆசைப்படுறல நாங்க தெரிஞ்ச விஷயம் தானே நாம உங்களுக்கு தெரிந்தானே உங்களுக்கு நாம அரையும் காய்ச்சல் எடுத்திக்கமா புறக்கிக்கமா இல்லையே எப்படி இருக்கக்குள்ள நாங்க ஒத்துறையும் இப்படி புறைக்கிறோம் இல்ல எடுக்கிறோம் இல்ல நமக்கு எல்லாம் பாதுகாக்கும் நாம கொடுத்துருவோம் என்ன நமக்கு ஒண்ணும் தேவையில்லை என்ன தேவையில்ல அவர் 5000 வாங்கி ஆரம்பிக்க உங்களோட காசு நம்ம அடுத்தவன சொத்துக்கு ஆசைப்படுறல நாம இனி ஆசைப்படுறல இனி எண்ணி பாருங்க இல்ல நீங்க எடுத்திக்க மாட்டேன் சரியா வைங்க நாம ஒருத்தர் ஆசைப்படுறல மெதுவா கைக்குள்ள மெதுவா தள்ளிடு கைக்குள்ள காசு 5000 என்ன அவ போயிட்டு வாரேன் நான் சரியா நாம இப்படித்தான் நாங்க ஒருத்தரையும் ஆசைப்படுறோம் இல்ல இனி நீங்களா இனி தரையும் எடுத்து நாங்க அப்ப நாங்க வாரமா போயிட்டு சரியா சரியா என்ன சரி
நான் வரேன் சரியே என்ன நம்மள விட்டுறா ரைட் ஓகே நான் சின்ன ரைட்